குட் மார்னிங் சார். என்னாச்சு சார்? இங்க நீங்க பேஷண்டா இல்ல அவங்க பேஷண்டா? பேஷண்ட் என்னமோ நான் தான். ஆனா என்னோட அதிக வலி அனுபவிச்சது இவதான். எனக்காவது 2 இடத்துல தான் வெட்டுப்பட்டுச்சு. ஆனா பாவம் துளசி மனசு முழுக்க கூறு போட்டுட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு என் துளசி இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்குறா. நினைச்சா பாவமா தான் இருக்கு சார். இதே அக்கறையோட கடைசி வரைக்கும் இவங்களை காப்பாத்துங்க. காத்து எப்பவுமே மோசமா வீசாது துளசி. காலம் வரும்போது மோசமா வீசின அதே காத்து நமக்கு சாதகமாகவும் வீசும். இது நம்ம சந்தோஷமா வாழ வேண்டிய நேரம். நிம்மதியா தூங்கு. தூங்கி எழுச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஹலோ. ஹே சாரு, வா வா வா. என்னாச்சு? இவ்ளோ நேரம் தூங்குறாங்க? உடம்பு சரியில்லையா? அது ரொம்ப நாளா தூங்கவே இல்லையா? இப்ப நான் பக்கத்துல இருக்கின்ற நிம்மதி அதான் இத்தனை நாள் இல்லாத தூக்கத்தை சேர்த்து வச்சு தூங்குறா. செல்ல குட்டி. நீ வந்து உட்காரு சாரு. தூக்கம் இல்லாம நான் தவிக்கிறேன், நீ தூங்குறியாடி? சாரி, தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல. சாரி, நாங்க பாட்டில் இருந்ததே பார்க்கல, கை தவறி கொட்டிடுச்சு. சாரி. பரவாயில்ல விடு சாரு. என்ன துளசி, நல்ல தூக்கமா? ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்களாவது என்ன எழுப்பிருக்கலாம்ல. வா நீ முதல்ல உட்காரு. என்ன அவளை பதட்டமா ஓடுற? இன்னைக்கு எல்லா ஃபிளைட்டும் 7 மணி நேரம் டிலே. நல்லா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபிளைட்டை பிடிக்க ஓடினா போதும். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். உட்காரு சாரு. நான் இங்க வந்த போய் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? அதான் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே அப்போ. நீங்க தூங்குற அழக ரசிச்சு பாத்துட்டு இருந்தாரு. நான் மட்டும் வரலன்னா இன்னைக்கு நாள் பூரா கூட பாத்துட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க தூங்குற அழகு பாக்கறதுக்குன்னே இவர் அலாம் வச்சு எழுந்த மாதிரி இருந்துச்சு. சாரு, ஏன் நீ எப்படி கவுக்குற? ஓ சாரி. நீங்க பார்த்த அழகெல்லாம் அப்புறமா சர்ப்ரைஸா உங்க குட்டிமா கிட்ட கவிதையா சொல்லலாம்னு நினைச்சிருப்பீங்க. நான் போட்டு உடைச்சிட்டேன். நான்
எப்பவுமே உங்க முன்னாடி முட்டாளாயிடுறேன்ல. சாரி. சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாரு. தேவையில்ல முன்னே நீ எதுக்கு தாழ்த்திக்கிற? உள்ள வரலாமா? ஏய் வாடி. வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. என்ன சார், இப்ப எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? உங்க பொண்டாட்டி உங்களை நல்லா பாத்துக்கறாளா? ஏய் நான் எங்கடி இவர் பாத்துக்கிறேன், இவர்தான் என்ன பாத்துக்கிறாரு. என்ன சார், நிஜமாவா? ஐயா அவளே சும்மா சொல்லின்னு இருக்கா தீபா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்டாட்டி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்க முடியுமா? எங்க பார்த்தாலும் மருந்து மாத்திரமா இருக்குது. அப்பப்ப பெனாயில் ஸ்மெல் வேற. நடுவில் நர்ஸ் வேற லொடுக்கு வந்து ஊசி குத்திட்டு போகுது. அவளை நான் பாரடைஸ்ல வச்சு பாத்துருவோம்னு ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு எனக்கு கடமையும் துளசிக்கு உரிமையும் இருக்குது. என்ன ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும், அப்புறம் பொழந்து கட்டுறேன் பாரு. சார் சார் போதும் போதும். ஆமா, எந்த கடையில சோப் வாங்குறீங்க? வாமா அகிலாண்டேஸ்வரி. என்னால ஓடி ஆடி எதுவும் பண்ண முடியல. உட்காந்து நல்ல பேர் வாங்கி போலான்னு பார்த்தா சோப்பு போடுறேன்னு போட்டு கொடுக்குறிய. எங்களுக்கு கொஞ்சம் வாழ விடுமா? சரி சரி வாழ்ந்துட்டு போங்க. துளசி, உன் புருஷன் உன்னை ரொம்ப கொஞ்சுறாரு. நீ எந்த கடையிலடி சோப் வாங்குற? ஏய் கேட்க மறந்துட்டேன், அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. அப்பா தான் காலேஜ்க்கு போ, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸா, முக்கியமான சப்ஜெக்ட் எடுக்க போறதா ஹெச்ஓடி சொன்னாங்களாம். உன்னால வர முடியுமா? இல்ல தீபா, என்னால இப்ப எங்கேயும் வர முடியாதே. ஏன் முடியாது? அது எதாவது முக்கியமா இருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு மிஸ் பண்ண வேண்டாம். நீ காலேஜ் கிளம்பு. நான் போயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? நானா பரப்புற பேச நல்லா இருக்கும். பைசாவே இல்லாம எப்படி ஊசி குத்தணும்னு கத்துக்க போறேன். நீ காலேஜுக்கு போமா. நான் போயிட்டா உங்களை யார் பாத்துப்பாங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறதுக்கு சீஃப் டாக்டர், டியூட்டி டாக்டர், வார்ட் பாய், நர்ஸ், ஆயா இத்தனை பேர் இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஜோசப், கணக்கு, இந்த ஜாம்பவான்கள் இருக்காங்களே பத்தாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போமா. அது இல்லைங்க. என்ன அது இல்ல நொத்து இல்ல? உன்னை நான் காலேஜ் அனுப்பிச்சிக்கிறேனா இல்ல ப்ரீ கேஜி அனுப்பிச்சிக்கிறேனா? சாக்லேட்டை கையில குத்து கண்ணத்துல 2 போட்டேன்னு பத்துக்க. போமா. தீபா ஒழுங்கா உன் ஃப்ரெண்ட நீ கூட்டின்னு போறியா இல்ல தலையில 2 கொட்டு கொட்டி அனுப்பிடுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் தனியா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோலி ஆடினு இருப்பேன். கேக்குற கேள்வியை பாரு. இவ இப்படிதாம்மா 1952 இருந்து. அவரை நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பி அவரை விட்டுட்டு போங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஐயோ சாமிகளா, யாரும் என்ன பாத்துக்க வேணாம். ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்குது, அதுல என்ன நான் பாத்துக்கிறேன். நீ காலேஜ் கிளம்பு. நான் நிஜமாவே கிளம்பணுமா? ஏன் உன் ரைட்டுக்கு அது அவுட்டா, லெஃப்ட்டுக்கு அதை காட்ட சொல்றேன். நீ சந்தோஷமா காலேஜுக்கு போயிட்டு வா, சரியா? ஓகேவா? போமா. நீ இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.